ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Venis ஸ்ட்ரீட்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன செய்ய போறோம்னா நேந்திரப்பழம் புட்டு தான் செய்ய போறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. நேந்திரப்பழம், தேங்காய் துருவல், சர்க்கரை, உப்பு, சுடு தண்ணி, புட்டு மாவு. இதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி புட்டு செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நேந்திரப்பழத்தை சின்ன சின்னதாக நறுக்கிட்டு அதில் தேங்காய் துருவல், சர்க்கரை சேர்ந்து கலந்து வச்சுக்கிறேன். அகலமான பாத்திரம் எடுத்துக்கிறேன். அதில் 2 கப்பு புட்டு மாவு அளந்துக்கிறேன். சுடு தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியாக இருக்கணும். கொதிக்கும் போதே நான் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டேன் அதில். இப்போ புட்டு மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணியை விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூடாக இருக்கும், பார்த்து கை வைக்கணும். நான் ஃபஸ்ட்டு ஸ்பூனை வச்சு கலந்துக்கிறேன். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் கையில் கலந்துக்கிறேன். கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கணும். பிடிச்சு பார்த்தானா பிடிக்கிற மாதிரி, கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி வரணும். அதுதான் கன்சிஸ்டன்சி. என்னதான் நம்ம கலந்தாலும் புட்டு மாவு எப்படியாவது கொஞ்சமாவது கட்டியா இருக்கும். அந்த கட்டி வெந்து வரும்போது கட்டி மட்டும் வேகாது. அதனால அதை அவாய்ட் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன்னா, கொஞ்சம் கொஞ்சமா மிக்சியில போட்டு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கிறேன். அப்போ ஈவனா இருக்கும் உங்களுக்கு புட்டு மாவு. வெந்து வரும்போது ஒரே மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, இந்த மாதிரி உதிரி உதிரியா இருக்கணும். அப்பதான் புட்டு நல்லா இருக்கும். நீங்க சுடு தண்ணி தான் ஊத்தி விரவணும். பச்சை தண்ணி ஊத்தி விரவுனீங்கன்னா புட்டு ஹார்ட் ஆயிரும். இப்போ ஒரு குக்கர்ல தண்ணி விட்டு அடுப்புல வச்சுக்கிறேன் நானு. இந்த குக்கர் மேலதான் நம்ம புட்டு மேக்கரை வைக்க போறோம். நெக்ஸ்ட் புட்டு மேக்கர்ல ஒரு லேயர் புட்டு மாவு, ஒரு லேயர் வாழைப்பழம், ஒரு லேயர் புட்டு மாவு, ஒரு லேயர் வாழைப்பழம் மிக்ஸ். இது இப்படிதான் நான் லேயர் பண்ண போறேன். ரொம்ப ஃபுல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி நம்ம புட்டு மேக்கர்ல ஃபில் பண்ணக்கூடாது. அப்படி ஃபில் பண்ணோம்னா உள்ள அந்த ப்ரெஷர் போகும்போது அப்படியே ஃபுல்லா பர்ஸ்ட் ஆகி எல்லாமே கீழே கொட்டிடும். அதனால நம்ம லைட்டா தான் ஃபில் பண்ணணும். குக்கர்ல ஆவி வந்தக்கப்புறம் விசில் போடுற இடத்துல புட்டு மேக்கரை வச்சிடணும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். ரொம்ப டைம் எடுக்காது. அந்த புட்டு மேக்கர்ல இருந்து ஆவி வரும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் புட்டு வெந்துருச்சுன்னு. இப்ப பாருங்க எவ்வளவு சூப்பரா புட்டு வெந்துருச்சு. உடையவே இல்லை, நீட்டா அப்படியே ஃபுல் புட்டு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.